ஃப்ரெண்ட்ஸ், டைப்ரைட்டர் வந்ததுக்கு அப்புறம் அதோட வேலைகள் பாத்தீங்கன்னா அதிகமா இருந்தது. டைப்ரைட்டர் ரொம்ப முக்கியமாவும் இருந்தது. ஆனா காலம் போக போக பாத்தீங்கன்னா டைப்ரைட்டரோட தேவைகள் ரொம்பவே கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அதோட இடத்த கம்ப்யூட்டர் ஃபில் பண்ணிடுச்சு. ஆனா இப்ப இங்க வரப்போறவர் இருக்காரு, அவரு இந்த டைப்ரைட்டர்ஸ டைப் பண்றதுக்காக யூஸ் பண்ணல. அதோட பேர் தாங்க டைப்ரைட்டர். ஆனா அவர் இந்த டைப்ரைட்டரை எதுக்காக யூஸ் பண்றாருன்றத பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் ஜிபி வினால்கர் ஃப்ரம் நாக்பூர், மகாராஷ்டிரா. வணக்கம் சார். வணக்கம். உங்களை சபாஷ் இந்தியா நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் சார். டைப்ரைட்டரோட வேலை பாத்தீங்கன்னா டைப் பண்றதுக்காக மட்டுமே உருவாக்குறது. ஆனா நீங்க அதை டைப் பண்றதுக்கு பயன்படுத்துறது இல்ல. வேற எதுக்காக நீங்க அதை பயன்படுத்துறீங்க சார்? நான் என்னோட டைப்ரைட்டரை படம் வரையறதுக்காக பயன்படுத்துறேன் சார். படம் வரையறதுக்கா? டைப்ரைட்டரால? ஆமா. அதாவது பெயிண்டிங்? ஆமா சார், விதவிதமான பெயிண்டிங் பண்ணுவேன் சார். இங்க இன்னொரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேன், நான் அதால கலரும் பண்ணுவேன் சார். பொதுவா டைப்ரைட்டர்ல பாத்தீங்கன்னா 3 கலர் வரும். அது என்னன்னா ரெட், பிளாக் அண்ட் ப்ளூ. நீங்க இந்த 3 கலர்ல மட்டும்தான் வரைவீங்களா இல்ல நீங்க வேற கலரும் யூஸ் பண்றீங்களா? இல்ல சார், அதுல எல்லோ கலர்ஸும் இருக்கு. அது ரொம்ப ரேரு. அது கடையில கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால நானே தயார் பண்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரீன் கலர் ரிப்பனுக்கு அவைலபிள் இருக்கு. சில ஆர்ட்ல பாத்தீங்கன்னா ஷேடிங் கொடுக்க வேண்டியது வரும். அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஓவர் டைப்பிங் பண்ணுவேன். கலர் நமக்கு டார்க்கா வேணும்னா இப்போ நம்ம பாத்தீங்கன்னா பெயிண்ட் பிரஷ் எடுத்து இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணுவோம். ஆனா டைப்ரைட்டர்ல அது மேலே ஓவர் ரைட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும். எப்படி ஓவர் ரைட் பண்ணா பல கலர்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். That's really great. Come on, கை தட்டுங்க சார். நீங்க படம் வரையறேன்னு சொல்றீங்க, அதுக்கு உண்டான அந்த ஷேப்பை எப்படி கொடுப்பீங்க? டைப்ரைட்டர்ல அது எப்படி பண்ண முடியும்? ஷேப் பண்றது பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தான். அந்த கேரேஜில் பாத்தீங்கன்னா 2 மூவ்மெண்ட் தான் இருக்கு. ஒன்னு வெர்டிக்கல், இன்னொன்னு ஹரிசான்டல். அதை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம ஷேப்பை கொண்டு வர முடியும். அதை கண்ட்ரோல் பண்ணி? ஆமா சார். கர்வ் உங்களால போட முடியும்ன்றீங்களா? அதுவும் அப்படிதான் சார். ஹரிசான்டலையும் வெர்டிகலையும் பயன்படுத்தி நம்ம அதை கேவ் இப்படிதான் கர்வ் போடுறீங்க. ஆமா சார், மெயினா கண்ட்ரோல் பண்ணணும். சில இடத்துல ஷேப் கொடுக்கறத பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கீயும் பிரஸ் பண்ற பிரஷர், அந்த பிரஷரை கண்ட்ரோல் பண்றது கூட நம்ம ஷேடு கொடுக்க முடியும் சார். அதாவது கீயை நம்ம வேகமா அழுத்தணும்னா டார்க்கா விழும், அதே கீயை நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணோம்னா லைட்டா விழும், அவ்வளவுதான். சோ நான் இதை பயன்படுத்தி தான் வரைகிறேன். அதாவது நீங்க தொடர்ந்து டைப்பிங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நீங்க வித்தியாசமா யோசிச்சு டைப்ரைட்டர் மூலமா வரையணும்னு முடிவெடுத்தீங்களா? அதாவது இதை நான் முதல்ல எப்படி ஆரம்பிச்சேன்னா, நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சிருந்தாரு. அதுல ஒரு நாள் நான் உட்காந்து டைப்ரைட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்பேஸ் கீயை அமுக்கிறதுக்கு பதிலாக தவறுதலா வேற ஒரு கீயை அமைக்கிட்டேன். அதை பார்த்துட்டு நான் திரும்பவும் தப்பா டைப் பண்ணிட்டு இருந்தேன், விடாம பண்ணேன். அது ஒரு ஜிக்ஜாக்கா வந்தது. அதை ஃபைனலா பார்க்கும்போது அட டைப்ரைட்டிங்ல கேவ் கூட வரைய முடியும்னு தோணுச்சு. அதுதான் என்னோட ஸ்டார்டிங். ரவுண்டு, ஆஃப் சர்க்கிள் அந்த மாதிரி தான் அதில் நான் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் முதல் முறையாக ஒரு படம் வரையலான்னு சின்ன முயற்சி பண்ணேன். அது நல்லா வந்தது. இன்னும் கொஞ்சம் நல்லா வரையணும்னு இன்னொரு படத்தை நான் வரைஞ்சேன். அப்படியே வரைஞ்சு ஒரு முழு உருவத்தை வரைய ஆரம்பிச்சேன். நான் பிகினிங்ல எந்த கலர்ஸையும் யூஸ் பண்ணல. நான் என்னோட ஆர்ட்டை நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நல்லா வரைய ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் வரைஞ்ச படமே அழகா வரைஞ்சிருக்கீங்க. ஆமா சார். போக போக உங்க டேலண்ட்டை நீங்க இன்னும் மேம்படுத்திட்டீங்க இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன பிக்சர்ஸ் வரைஞ்சீங்க? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் வரைய ஆரம்பிச்சேன். அதை நிறைய பேர் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பிக்சர்ஸ் வரையறதுக்கு பதிலாக கொஞ்சம் பெருசா. அதுக்கப்புறம் நான் முயற்சி பண்ணி 30 ஃபீட்டுக்கு வரைய ஆரம்பிச்சேன். 30 ஃபீட்டுக்கு நீங்க வரைஞ்சீங்க? ஆமா சார், அதுவும் மல்டி கலர்ஸ்ல. இதுல பாத்தீங்கன்னா ரெட் கலர் ரிப்பனை யூஸ் பண்ணிருக்கேன், ப்ளூ கலர் ரிப்பனை, பிளாக் கலரையும் யூஸ் பண்ணிருக்கேன். நான் சொன்னல எல்லோ கலர் ரிப்பன், அதையும் நீங்க பார்க்கலாம். இதுல நான் யூஸ் பண்ண எல்லோ கலர் ரிப்பன் எல்லாமே நான் சொந்தமா தயார் பண்ணது. நான் தயார் பண்ண ரிப்பனை வச்சுதான் இதுக்குண்டான அந்த கலரை நான் கொடுத்துருக்கேன். ஓகே சார், இன்னைக்கு நீங்க நம்ம சபாஷ் இந்தியா நிகழ்ச்சியில என்ன பண்ணி காட்ட போறீங்க? நான் ஒரு சின்ன துர்கா தேவியோட சிலைய வரைஞ்சி காட்ட போறேன். ப்ளீஸ் அதை பார்க்க நாங்க ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கோம். ரெடியா இருக்கேன். காய் தட்டுங்க சாருக்காக. வாங்க சார், வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம்.
வணக்கம் சார். இதுல நீங்க என்ன லெட்டரை யூஸ் பண்றீங்க? அதாவது நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற அந்த லெட்டர் என்னது? இதுல பாத்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி இந்த ஸ்டார் இதுதான் நான் அதிகமா யூஸ் பண்றேன். இது கூட சில இடத்துல நான் ஷேடிங் யூஸ் பண்றதா இருந்தா பிளஸ் கூட யூஸ் பண்ணுவேன். ஷேடிங்காக இந்த கீழே பிரஷர் ஜாஸ்தியாகவும் கம்மியாகவும் கொடுப்பேன். நம்ம எந்த அளவுக்கு பிரஷர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு படமும் நல்லா வரும். ஷேடிங் கொடுக்கும்போது கீஸை ரொம்ப மெதுவாக தான் டைப் பண்ணணும். ஆல்மோஸ்ட் நீங்க அந்த ஒரே கீ தான் யூஸ் பண்றீங்க இல்லையா? ஆமா சார். ரைட். சார் நீங்க ரொம்ப ஸ்பீடா வரையறீங்க சார். யூ ஆர் ரியலி கிரேட். இப்போ நான் வரையறத பாத்தீங்கன்னா என்னோட டைப்ரைட்டர் மட்டும் இல்ல, வேற எந்த டைப்ரைட்டரா இருந்தாலும் என்னால இந்த மாதிரி வரைய முடியும். Friends, almost over. And what a piece of art! What a piece of art! Come on, கை தட்டுங்க. உண்மையிலே இவரு கிரேட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சபாஷ் இந்தியாவோட லோகோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? இந்த லோகோவை இத கூட ஒரு டைப்ரைட்டர் மூலமாவே வரைஞ்சு எடுத்திருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு சார். ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். நீங்க யாராவது யோசிச்சு பார்த்திருப்பீங்களா ஒரு மனுஷன் டைப்ரைட்டர் மூலியமா படம் வரைவாருன்னு? இதை நமக்கு புரியுறது என்னன்னா, வல்லவனுக்கு புல்லு மட்டும் இல்ல, டைப்ரைட்டர் ஆயுதம் தான். இதுக்கு முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட எண்ணமும் செயல்பாடும் தான். உண்மையில எனக்கு மணால்கர் சார் பண்ணி காமிச்சது சின்ன விஷயம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான். முடியாதுங்கிறது நம்ம ஆகிறதுலே கிடையாது. ஏன்னா இந்தியா, சபாஷ் இந்தியா.